ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு another இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ. இது ஏன் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், நம்ம கூட தர்னேஷ் இருக்காரு. தர்னேஷ் இஸ் த நெக்ஸ்ட் கிட்ஸ்பிரனர். ஸோ என் கூட ஃபர்ஸ்ட் அசோசியேட் ஆன ஸ்டூடெண்ட், என் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து செஸ் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறவர். செஸ் என்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. செஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டதுலேருந்து இன்னைக்கு பிகினராக ஆரம்பிச்சு 2 இயர்ஸில் இன்னைக்கு அவர் ஒரு செஸ் கோச்சாக உருவாயிருக்காரு. ஸோ ஃப்ரம் பிகினர் டு கிட்ஸ்பிரனர் அப்படிங்கிற ஜேர்னியை பற்றி அவர் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இன்டர்வியூ. ஸோ தர்னேஷ் நம்ம கூட இருக்காரு. அவர் கூடயே நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ தர்னேஷ். வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றி பேர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பட் ஸ்டில் நீங்களே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன என்ன படிக்கிறீங்க, என்ன ஏஜ் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டுங்க தர்னேஷ். ஹாய் எவ்ரிவான், என் பேர் தர்னேஷ். என்ன 15 இயர்ஸ் ஆகுது. நான் எஸ் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என்னோட ரேட்டிங் வந்து 1601. நான் ஒரு வந்து செஸ் கோச். சூப்பர் சூப்பர் தர்னேஷ், வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க இல்லையா? என்னோட ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணீங்கல்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் எப்பயாவது இமேஜின் பண்ணியிருப்பீங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோச்சா மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க, மணி ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நினச்சிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் அது நினைக்கிறேன் மாஸ்டர். ஓகே, நினச்சதே இல்லை இல்லையா? நம்மளதே இல்லை இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓகே, இது காமனாக எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. செஸ் அப்படிங்கிற கேம் வந்து ரொம்ப கஷ்டமான கேமு. ஸோ அது வந்துட்டு எல்லாருனாலையும் விளையாட முடியாது அப்படிதான் நீங்களும் நினைச்சீங்க? உங்களுக்கும் செஸ் கேம் கஷ்டமாக தான் தெரிஞ்சுதா? அப்படின்னா அந்த அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி அது ஓவர் கம் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. எதுவுமே கஷ்டம் இல்லை, அது வந்து புதுசுதான், அதனால நம்மளுக்கு அப்படி தெரியும். ஓகே, செஸ் வந்துட்டு கஷ்டமாலாம் உங்களுக்கு இருந்தது இல்லை, புதுசாக இருக்கிறப்ப அது கஷ்டம் மாதிரி தெரியும், பட் கஷ்டமா இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே, ம். ஆல்ரைட். ஓகே, ஸோ இப்போ கிட்ஸ் பிளானர் ஜேர்னியை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் இன்னும் அடல்ட் ஆகல, ஸ்டில் உங்களோட அடலசன் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. இன்னும் 14 to 15 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அதுக்குள்ள ஒரு செஸ் பிளேயர் மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு யங் கோச் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில் உங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் யங் கோச்சாகவும் இருக்கீங்க. ஸோ மற்ற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு கோச்சா நீங்கள் உங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணேன். அது சொல்ல முடியாது, அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே, சொல்ல முடியாது, அனுபவிச்சு பார்த்து தெரியுங்கிறீங்க இல்லையா? ஓகே, வேர்ட்ஸில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஹாப்பினஸ். சூப்பர் சூப்பர். பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருந்ததா இந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு? அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை மாஸ்டர், அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. இப்போ எந்த அளவுக்கு நம்புறாங்க? ஃபுல்லா நம்புற ஆரம்பிச்சு. ஃபுல்லாக நம்புறாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செஸ்ல வந்துட்டு A to Z எல்லாமே கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் நெவர் எண்டிங். சூப்பர், லேர்னிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் நெவர் எண்டிங். ஸோ எவ்ரிடே இன் ப்ராக்ரஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஏன்னா இந்த கொஷின் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு பெர்செப்ஷன் இருக்கும். எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் போய் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம கற்றுக்கிறதும் நெவர் எண்டிங் ப்ராசஸ், கற்றுக் கொடுக்குறது நெவர் எண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத தான் சொல்ல வரீங்க. ஆசம், சூப்பர். ஓகே, ஒரு ஃபிடே ரேட்டட் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் பற்றி சொல்லுங்க. எனக்கு ஃபிடே ஆகிறதுக்கு முன்னாடி ரேட்டர் பார்த்தால பயப்படுவேன். ஓகே, ஆனா இப்போ வந்து நான் ரேட்டட் ஆனதுனால என் கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ மெயினாக உங்கள் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் அதனால ஆகுது. கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கான்ஃபிடன்ஸ் அண்ட் கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குட் குட் குட். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால இப்போ நீங்கள் இன்னுமும் உங்கள் ஸ்டடீஸ் இன்னும் முடிக்கல, நீங்கள் வந்துட்டு இன்னும் ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ உங்களோட ஸ்டடீஸ் எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்லை வந்துட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது எல்லாமே செஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இது ஸ்டடீஸ்க்கு சரி, ஆனா வந்து மெமரி பவர், ஃபோக்கஸ், பேஷன்ஸ் எல்லாமே செஸ் தான் கொடுத்துச்சு. அதனால எனக்கு எல்லாம் ஈஸியாக தான் செஸ் சூப்பர். கற்றுக்கிட்டனால. செஸ் கற்றுக்கிட்டதுனால அப்போ வந்துட்டு நான் 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம். 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் செஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க இல்லையா ஃபர்ஸ்ட்? அதுக்கு முன்னாடி செஸ்னா என்னன்னே தெரியாது. அப்போ உங்கள் லைஃப்பில் பிஃபோர் செஸ் ஆஃப்டர் செஸ்ஸுங்கிற மாதிரி பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்குன்னு சொல்ல வரீங்க.
பிஃபோர் ம். செஸ் ஆஃப்டர் செஸ் நல்ல சேஞ்ச் இருக்கு. சூப்பர் சூப்பர் ஆசம். ஆல் ரைட். ஓகே. ஓகே. நீங்க இன்னும் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஐ மீன் காலேஜ் போறீங்க, டிப்ளமோ அகைன் டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு கோச்சா ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்தப்ப எக்ஸாக்டா நீங்க ஒரு டீச்சர், டீச்சிங் மூலியமா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்களே ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆஹ், நடந்தப்ப அது அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் சாரி வந்து நம்பவே இல்லை. நான் தான் வாங்கிட்டேன்னா நான் ஏன் பண்ணிட்டேன்னா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் கூல். ஓகே. ஸோ கிட்ஸ் பிளானர் அப்படிங்கிறது கான்செப்ட் தான் நம்ம இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். பட் ஆனால் கிட்ஸ் பிளானர் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கிட்ஸ் பிளானர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒன் லைன்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இதை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது புரியும். அண்டர் 18 வயசுக்குள்ள இருக்கவங்க ஏர்ன் பண்ணி அவங்க ஸ்டடீஸ் ஓட செலவுங்களா அவங்களே பார்த்துக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் நம்மளோட டேக்லைன் இல்லையா? நம்ம கிட்ஸ் பிளானர் கான்செப்டுடைய டேக்லைன் என்ன அப்படின்னா நம்மளோட ஆஹ், ஒரு கிட் அப்படிங்கிறவங்க அவங்களோட டியூஷன் ஃபீஸ், அவங்களோட டியூஷன் ஃபீஸுங்கிறது அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸ். அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு பேர்டன் எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளோட டேக்லைனே என்னன்னா ஒரு கிட்ஸ் பிளானரா உங்களோட எஜுகேஷன் ஃபீஸை நீங்களே எப்படி earn பண்றீங்க அப்படிங்கிறது தான் பேசிக் ஸ்டார்டிங். ஸோ அதை நீங்க பண்றது தான் கிட்ஸ் பிளானர் ஜேர்னி. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது வெரி குட் சூப்பர். ஆல்ரைட். ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நான் இந்த ப்ரோக்ராம் மூலியமா கற்றுக்கிட்டேன். என்கிட்ட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது மூலியமா கற்றுக்கிட்டேன். நானும் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதே தான் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த ஒரு 3 ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ். ஏன்னா செஸ்ஸுங்கிறது லைஃப் ஸ்கில்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? நாட் அ கேம், அது ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு. அந்த மாதிரியான லைஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதுலேயும் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ். நான் முன்னால பொறுமையாவே இருக்க மாட்டேன். பொறுமையா இருக்கேன். அதுவும் இல்லாம என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். முன்னால எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன். அது எல்லா எல்லா இதுலயும் இருக்கும். எல்லா வீட்லயும் இருக்கும். அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர். இதே தான் செஸ் கற்றுக்கிற எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க. இது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, அதே தான் மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. பொறுப்பு வந்திருக்கு, பொறுமை வந்திருக்கு, அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர் கூல் ஆசம். ஓகே. ஸோ நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு ஒரு அடல்ட் கிட்ட கற்றுக்கிறதுக்கும், அதாவது பெரியவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கும், ஒரு கிட் கிட்ட நீங்கள் ஒரு கோச்சா, நீங்கள் ஒரு கிட்ஸ் கோச்சா இருக்கீங்கன்னா ஒரு கிட் கிட்ட இன்னொரு குழந்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி. அந்த மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன் வந்துட்டு ஒரு பெரியவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கு பதிலாக கிட்ஸ் ட்ரெயினருங்கிற கான்செப்ட்ல ஒரு கிட்டாக நீங்கள் கோச்சா மாறி இருக்கீங்க இல்லையா? உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? அவங்க ஏன் உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரியவங்க கிட்ட கற்றுக்கிறத விட கிட்ஸ் ட்ரெயினர்ஸ் கிட்ட கற்றுக்கணும், கிட்ஸ் ட்ரெயினர் நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராங் ரீசன் நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிட்டு அவங்களும் ஒரு கிட்டு 2 பேத்துக்கும் என்ன அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால ஸோ இப்போ பாம்பின் கால் பாம்பறிவுங்க வந்து கிட்ஸை பற்றி கிட்ஸுக்கு தான் நல்லா தெரியுங்கிறீங்களா? அடல்ட்ஸும் கிட்ஸாக இருந்தது தானே அடல்ட்ஸாக இருக்காங்க. பட் ஸ்டில் கிட்ஸுக்கு வந்துட்டு கிட்ஸ் கூட ஜெல்ல இந்த பார்க்குறது கத்துக்கிறது வந்துட்டு ஈஸியா இருக்கும்னு சொல்றீங்க. இட்ஸ் கூல் ஆசம் வெரி குட். ஓகே. ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பட் பிஃபோர் டீச்சிங் ஆஃப்டர் டீச்சிங் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லிடுங்க. ஐ மீன் அந்த டீச்சிங் கோச்சிங் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டு, என்ன டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு தடவை பிஃபோர் அண்ட் ஆஃப்டருங்கிற மாதிரி பிரித்து சொல்லிடுங்க. எனக்கு திருப்பி கொஸ்டின் கேட்கணும். அதாவது நீங்க ஒரு கோச் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டிசிப்ளின்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா டெய்லி ரொட்டீன்ல? ஸோ என்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அது வந்து முன்னாடி நான் பண்ணதில்லை, ஒரு கோச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, ஒரு கோச் ஆனதுக்கு அப்புறம் நான் பண்றேன் அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. மெயினா காலையில எந்திரிப்பேன். சீக்கிரமா எழுதி மார்னிங்கா எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ஸா எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன். முன்னால அது இல்லை. இப்போ வந்து அது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர் கூல். காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற காமனான 2 விஷயம் நம்ம பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஏர்லி பேர்ட். இன்னொன்று வந்துட்டு புக் படிக்கிறது.
ஸோ அதில் நீங்கள் ஒரு கிட்ஸ் எந்த ஒரு கிட்ஸுமே வந்துட்டு இன்னைக்கெல்லாம் உலகத்தில் லேட்டாக தூங்குறாங்க, காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஹேபிட்ல இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கல்டிவேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்றது கேட்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கு. கங்க்ராட்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஒரு ஒரு கிட்டா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ற மேஜர் ட்ராபேக் என்னன்னா ஷைனஸ். அப்புறம் வந்துட்டு பயம், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு டேலண்டடா இல்லை அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ், ஏன்னா நீங்களுமே அந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் உங்க ஜேர்னியில் வந்துட்டு இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு ஒரு கோச்சா மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி இருந்த மற்ற கிட்ஸுக்கு நீங்க எப்படி நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, அவங்களுக்கு உங்க ஜேர்னில இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும், இல்லை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. பப்ளிக் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைப்பேன் அவங்கள. எல்லாத்துக்கூடயும் ஒரு டோர்னமெண்ட் அடிக்கடி கூட்டிகிட்டு போய் அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க வச்சு அதுக்கு விளையாட வைப்பேன். அதனால அவங்க ஷைனஸ் போயிடும், கான்ஃபிடன்ஸ் உருவாயிடும். டோர்னமெண்ட் ப்ரைஸ் வின் பண்ணும்போது அவங்க நம்ம டேலண்ட்டை தான் நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சரியாயிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிதான் நீங்களும் சரியா இருக்கீங்க. இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அவங்களையும் சரியாக்க போறீங்க இல்லையா? ஆசம் ஆசம், சூப்பர். ஆல்ரைட். ஓகே. ஸோ ஒரு செஸ் கோச்சாகவும் ஒரு செஸ் பிளேயராகவும் உங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்? கோச்சிங்ல நீங்க அடுத்த 3 வருஷத்துல இருந்து அந்த 5 வருஷத்துக்குள்ள இதை நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? நம்ம ஏஎஸ் செஸ் அகாடமியை வேர்ல்ட்ல ஐடில் கொண்டு போடுறது. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ள 1K 1 lakh சம்பாதிக்கும். 1 lakh ஏர்ன் பண்ணுங்கிறது உங்களோட இதாக இருக்கு. சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ் ஃபார் தட். எஸ், தர்ணேஷும் ஆசைப்படுற மாதிரி கிட்ஸ் பிளானர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான். பட் ஸ்டார்ட் பண்ணதோட பத்தாது, இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் பிளானர் கிரியேட் பண்ணணும், நிறைய கிட்ஸ் பிளானர் உருவாகணும், வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கிட்ஸ் பிளானர் உருவாகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையும் கூட. அது பர்சனலாக என்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கீங்க தர்ணேஷ், கரெக்டாக. ஸோ நான் மட்டும் கிட்ஸ் பிளானராக இருக்கிறதும் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கேன். ஸோ இந்த கிட்ஸ் பிளானர் அப்படிங்கிற கான்செப்டை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும், நம்ம கிட்ஸ் பிளானர் கம்யூனிட்டி வந்துட்டு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு தர்ணேஷோட ஆசையும் அதே தான் என்னோட ஆசையும் கூட. ஸோ இந்த இன்டர்வியூ பார்க்குற நீங்கள் யாராவதும் உங்களோட கிட்ஸ் இதே மாதிரி வந்துட்டு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் கிட்ஸ் பிளானர் ஆக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. நாங்கள் அவங்கள கிட்ஸ் பிளானர் ஆகிறதுக்கான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிட்ஸ் பிளானராக அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஸ் ஸ்டடீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் அவங்க எப்படி கிட்ஸ் பிளானராக மாறலாம், எப்படி அவங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவங்களோட ஓன் ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அவங்களே வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஜேர்னி ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு கிட்டாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் நான் வந்துட்டு ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் லைஃப்னுடைய ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்புறம் தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஏன்னா ஸ்டடீஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ எல்லாத்துடைய காமன் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பொறுப்பு இருக்க மாட்டேங்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது. இந்த ரெண்டு பெரிய மேஜர் இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணுற ஒரே கான்செப்ட் அப்படின்னா தான் அதுக்கு கிட்ஸ் ட்ரெயினர் தான். அண்ட் ஆல்சோ கேம் செஸ் அப்படிங்கிறது மூலியமா இதை பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா செஸ்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்கில். ஸோ நாங்கள் ஒரு செஸ் அப்படிங்கிற கேம் மூலிமா செஸ் கோச் ஆக்கி அவங்கள வந்துட்டு ஒரு கிட்ஸ் பிளானர் ஆக்குற ஜேர்னியில் இருக்கும். இந்த ஜேர்னியில் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ தர்ணேஷ், ஒரு கிட்ஸ் பிளானராக உங்களோட ஜேர்னியும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் சந்திப்போம். தேங்க்யூ, see you.